அப்பா பாத்தீங்கன்னா அந்த பிராமின் அவங்க அவங்கள சேர்ந்தவர். அம்மா முஸ்லிம்ஸ். 2 பேரும் லவ் மேரேஜ். அந்த காலத்துல அப்பா பேர் ராஜசேகர் அவர் அப்பா பேரு. அப்துல் ரஷீத்னு மாறியாச்சு. லவ் மேரேஜ். ஸோ அவங்க மூலியமா வந்ததுதான் இந்த லவ் எல்லாமே நடந்தது. சொல்லிருக்காங்களா மெமரி ஷேர் பண்ணிக்கலாம் அந்த காலம்? ஏன்னா அந்த காலத்துல வந்து அப்பா சைட்ல ஃபுல்லா எதிர்ப்பு. அப்பா சைட்ல யாருமே இல்லை. அப்பாவோட தங்கச்சி, அப்பாவோட அம்மாவும் எதிர்ப்பு. அம்மாவும் ஒத்துக்கல. அப்பாவோட தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கூட எங்க சப்போர்ட் தான். அவங்க மட்டும் தான் எங்க கூட இப்போ பேசுவாங்க. மற்றபடி எங்களுக்கு யாருமே தெரியாது. அப்பா கூட்டிட்டு போக மாட்டாரு. இவங்க நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு காமிக்க மாட்டாரு. கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க சொல்லியிருக்காரு. ஆனா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனா அம்மா தான் உங்களுக்கு மொத்த சைடுமே. அம்மா சைடு ஃபுல்லா எங்களுக்கு நிறைய பேர். ஸோ அப்பா வந்து ஒரு சஸ்பென்ஸோடய இருந்துட்டாரு. ஒரு என்ன சொல்றது, நிறைய ஒரு சஸ்பென்ஸோடய அப்பா போயிட்டாரு. யாரும் எங்க சொந்தக்காரனே தெரியாம போயிடுச்சு இப்போ எங்களுக்கு. அதனாலதான் அப்போ ஃபேமிலியே எல்லாமே வந்து ஒரு பயங்கரமா இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்களே. அவங்க அந்த காலத்துல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு மதம் மாத்தி கல்யாணம் எப்படி லவ் ஸ்டார்ட் பண்ணாங்க அதான் கேட்டீங்களா? நம்மள கேட்டீங்களா? அவங்களோட லவ் ஸ்டோரி அது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன், சொல்லிருக்காங்க. அது ரொம்ப பெரிய லவ் ஸ்டோரி. அது சொன்னா நம்ம டியூரேஷன் படமே ரிலீஸ் பண்ணிடலாம். 3 மணி நேரம். ஓகே, புரியுது. டக்கு வேற முறா அப்படிங்க. ஓகே ப்ரோ, வேற என்ன? இந்த இப்போ மோனி போட்டோ இங்க வந்திருக்கு. ஆமா, மோனி இருக்காங்க. எங்களோட போட்டோஸ், குட்டி சின்ன வயசு போட்டோஸ். நாங்க 3 பேர் எடுத்த முதல்ல ஒண்ணா எடுத்த போட்டோ, சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ். ஓ, நீங்களா? நானு, இது ஃபயாஸ், இது ரியாஸ், 3 பேரும் எடுத்த போட்டோஸ். அப்பெல்லாம் எப்படின்னா எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ். சின்ன வயசுல இந்த சொந்தக்காரங்களே இல்லை அப்படின்னப்போ அந்த பக்கத்துல டிவி பார்க்க போகும்போது அந்த மாதிரி நடந்துருக்காச்சு. இந்த மாதிரிலாம் இல்லை. நாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்க மாட்டோம். ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் ஆடணுமா, ஒருத்தன் கோல் கீப்பர், 2 பேர் பிளேயர், முடிஞ்சு. கிரியேட் ஆடணுமா, ஒருத்தன் போலர், ஒருத்தன் பேட்ஸ்மேன், நாங்களே முடிச்சுப்போம். எங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எந்த கேம்னாலும் எங்களுக்குள்ளேயே அடிப்போம். அதனால நாங்க வெளியே அந்த அதிகமாக டிவி பார்க்கறது நம்மளாம் இருக்க மாட்டோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி 3 பேர் வீட்டில் இருக்கும்போது மோனி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இல்லையே, ஒரு தங்கச்சி இல்லையே, அந்த மாதிரி தான் நீங்க இல்ல நினைச்சதே இல்ல. சந்தோஷமா தான் இருந்தோம். ஜாலியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். இப்போ புரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் நான் சொல்றேன், சந்தோஷமா தான் இருந்தோம், நல்லாதான் இருந்துச்சு. மோனி ரொம்ப அமைதியா இருக்காங்க. அவங்க என்ன சேட்டை பண்ணுவாங்க? இருந்தாலும் வந்து இந்த ரூம் குசும்பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மோனியோட சேட்டை பாத்தீங்கன்னா, நாங்க இங்க வந்து இத்தனை வருஷமா, இங்க 4 வருஷமா நம்ம இருக்கோம். ஒரு டெலிவரி பார்சல் எங்களுக்கு வருதுன்னா எங்க அட்ரஸை தேடி 1 மணி நேரம் சுத்திட்டு தான் வருவாங்க. இப்ப எல்லாம் எப்படின்னா பேரை பார்த்தாலே நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ்வளவு ஃப்ளூவெண்டா ஆர்டர் போறது. ஒரு நாள் வந்துனே இருப்பாங்க. பர்த்டே கூட பர்த்டே டிசம்பர் 29 பர்த்டே வருது. சோ பைக் கூட இருக்கலாம்னு ஒரு ஆசையில இருந்தேன், நிறைய இருக்கலாம்னு. அது இருந்தாலும் எங்க அண்ணன் தான் கேட்டிருக்கேன், சரி எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். ப்ரோ, குழந்தை ஆசைப்படுது, பைக் தானே ப்ரோ இருக்கு ஆல்ரெடி பைக். இல்ல ப்ரோ, பைக் எனக்குன்னு பைக். நம்ம மாதிரி வளர்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க பண்ற மிஸ்டேக்ஸே அதுதான். நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும், இருந்தும் இன்னொரு பொருளுக்கு ஆசைப்படுவோம். வீட்டுல பைக் இருக்கு, ஒரு ஓலா பைக் இருக்கு, ஒரு எஃப்சி பைக், அதாவது ஓலா எலக்ட்ரிக், அது இருக்கு. அது எதுக்கு வாங்கினா, பெட்ரோல், நான் ஓலா எல்லாம் ஓட்டுவேன், ரேபிடோலாம் ஓட்டுவேன், பெட்ரோலுக்கு பதிலாக இதை ஓட்டலாமேன்ட்டு மாத்தி வாங்கினேன். ஒரு எஃப்சி பைக் ஒன்று இருக்கு, ஒரு டியோ இருக்கு, 3 வண்டி இருக்கு. அது இல்லாம இருக்கு ஒரு டியூக் வேணுமா. அதனாலதான் வேணாம், நல்லா சம்பாதிச்சு நல்லா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட பொருளாம் வாங்கு. இப்ப வளர்றதுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கு. கேமரா ஒண்ணு வாங்கணும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுக்கு என்னப்பா சொன்னேன்? ஓகே தான் சொல்லிருக்கு. என்னடா கேமரா கேட்டான். சரி அது வாங்கிக்கிறேன், ஏன்னா அது இன்னும் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சரி அது வாங்கிக்கலாம். டியூக்கு கேட்டா நோ, முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்படி தெளிவா சொல்லி எதுவுமே வாங்கி கொடுக்காத மாதிரி நினைச்சுக்க போறாங்க. இவங்க R15 வாங்கி கொடுத்தாரு. அது நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பைக்னா இந்த பைக் தான் வாங்கணும், அது ஒரு வீடியோவே போட்டு இருப்பேன். என்ன ப்ரோ, தப்புதானே ப்ரோ? அதுதான் அந்த பைக் தான் இருக்குது. சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்க, அதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கினாங்க, நான் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன், ஃபியூச்சர்ல இது வாங்குவேன்ட்டு. ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த பைக் ஆசை. நான் வேற எதுக்குமே கேட்டதே இல்லை, இருக்கும் அந்த பைக் மட்டும் தான் சின்ன வயசுல இருந்து. இன்னொன்று ப்ரோ, இவன் எப்படின்னா எதுக்குமே எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டான். 1 மில்லியன் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன வயசுல கண்டிப்பா சப்ரேட் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்றேன், 1 மில்லியன் சூப்பர், அவ்வளவுதான், முடிச்சிட்டான். சரி 2 மில்லியனுக்காக ஏதாவது பண்ணுவான், 2 மில்லியன் சூப்பர், அவ்வளவுதான். 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் எதுக்குமே செலிப்ரேட் பண்ண மாட்டான். ஒரு எக்ஸைட்மெண்ட் இவனை பார்க்கணும்னா இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லை. ஒரே தடவை பைக் வாங்கி கொடுத்தோம், அப்ப மட்டும் தான் எக்ஸைட்மெண்ட் ஆகி நாங்க பார்த்தோம். இப்போ வரைக்கும் வேற எதுலையுமே பார்த்தது இல்லை. நீ எதுக்கு தான் எக்ஸைட்மெண்ட் ஆக? பைக் மட்டும் தான். அது அந்த கவாஸ்கி நிஞ்சா 10 அது ஒன்று, அதுவும் நோ, அதுவும் நோ. ஃபியூச்சர் டியூக்குன்னு கேட்டு கவாஸ்கி நல்ல படம், 2 பேருக்கும் வாங்கி தந்துருவோம் கலாட்டால இருந்து வீடு.